வழியாக தடுத்து நிறுத்தப்படுகின்றது. அதற்கிடையில் வேகமாக ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் எண்ணிக்கை மொத்தமாக 2 ஓட்டங்களாக ஓட்ட எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கின்றது. இரண்டாவது பந்துவீச்சோர் வீச பயாஸ் ஆயுதமாய் கொண்டிருக்கின்றார். எதிர்கொண்டாட புதிய துடுப்பாட்ட வீரர், ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அம்மார். களத்தில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக நுழைந்தவர் அம்மார். எவ்வாறு ரோயல் அணிக்காக துடுப்படுத்தாடி ஓட்டங்களில் போய் பெற்றுக் கொடுப்பார் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பயாஸ் ஒரு அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர். துடுப்பாட்ட வீரர்களின் தன்மைகள் அறிந்து பந்துகளை வீசக்கூடியவர். அவர் ஜோப்சமாக வீசப்பட்ட வந்து நேரடியாக பந்து மேலெழுந்திருக்கின்ற பிடியெடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. இரண்டாவது விக்கெட்டை ரோயல் அணியினர்கள் இருக்கின்றார்கள். கடத்தடுப்புகள் கொடுத்துக் கொண்டிருந்த பல தடுப்பாளரிடம் பிடிவெடுத்து இருக்கின்றார். இரண்டு விக்கெட்டுகள் அங்கே இழக்கப்பட்டிருக்கிறது. 2 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. புதிய துடுப்பாட்ட வீரராக மைதானத்துக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றார் ஜசீத். அணி தலைவர் கூட ஜசீத் நிதானமான முறையில் சுருப்படுத்தி ஆடக்கூடிய ஒரு வீரர். 7ஆம் இலக்க மேலங்கி அணிந்த ஜசீத் மைதானம் வைத்திருக்கின்றார். பயாஸ் தந்த ஓவர்களுடைய 3வது பந்துவீச்சு பிரதியினை நீர்த்தாங்கி முனையிலிருந்து வீசுவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார். எதிர்கொண்டாட புதிய துடுப்பாட்ட வீரர் ஜஷீர். களத்தடுப்பு வீகங்கள். இதற்கிடையில் பயாஸ் மிக வேகமான முறையிலே அந்த பந்து வீசப்பட்டிருக்கின்றது. நேரடியாக விக்கெட் காப்பாளர் முனிசிடம் சென்றிருக்கின்றது. ஓட்டம் பெற வாய்ப்பில்லை. இறுக்கமான பந்துவீச்சு பிரதிகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் கல்பனா அணியினர். ஆரம்ப பந்துவீச்சு ஒன்றை வீசியிருந்தார் ஃபர்சான். ஒரு ஓட்டத்தை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் பயாஸ். நேர்த்தியான முறையிலே அந்த பந்து வீசப்பட்டிருக்கின்றது. ஓட்டங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இரண்டாவது பவர்ஃபுல் ஓவரின் 5வது பந்துவீச்சு பிரதி நேர்த்தாங்கி முனையிலிருந்து ஃபயாஸ். எதிர்கொண்டாட ஜசீத். காப்பிலை பந்து பட்டிருக்கிறது. ஆட்டம் நடுவர் நிதானம் அந்த கூற்றை நிராகரித்திருக்கின்றார். ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இறுக்கமான பந்துவீச்சு பிரதிகள் வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ரோயல் அணியினுடைய வீரர்கள் சற்று தடுமாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். பொறுத்து பார்ப்போம். 7 ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட இந்த போட்டி எவ்வாறு அமைய இருக்கின்றது. பயாஸ் தந்தவருடைய இறுதி பந்து வீச்சு லட்சமாக பந்து சென்றிருக்கின்றது. ஒரு அகல பந்து வீச்சின நடுவர் செய்கை செய்ய உதிரிகளின் அடிப்படையில் ஒரு ஓட்டம் சேர்க்கப்படுகின்றது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 3 ஓட்டங்களாக இருக்கிறது. சர்வதேச விதிகளுக்கு ஏற்ற போல் புள்ளிக்கணு போலி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய எலைட் விளையாட்டு காலத்தினுடைய சிரேஷ்ட வீரர் முஹாஸ். 3 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள் இழப்பு. வந்து பட்டிருக்கின்ற ஆட்டம் ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழக்கின்ற வாய்ப்பு நழுவிடப்பட்டிருக்கின்றது. அந்த ஓவர் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 2 ஓவர்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 2 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருக்கின்றது. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 4ஆக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2 ஓவர்கள் நிறைவு, 4 ஓட்டங்கள் அடைவு, 2 விக்கெட்டுகள் இழப்பு. ரோயல் அணியினர் 2வது பவர்ஃபுல் ஓவரும் நிறைவு பெற்றிருக்கின்றது. 3வது பந்துவீச்சு வீசுவதற்காக மதீனா முனைக்கு யார் அழைக்கப்படுகின்றார் பொறுத்து பார்ப்போம். இதுவரையில் 2 ஓவர்கள் வீசப்பட்டிருக்கின்றது. 2 விக்கெட் வீழ்த்தப்பட்டு இதுவரை 4 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. புதிய பந்து வீச்சு வீசுவதற்காக அடித்தலைவர் முஃபீஸ் அழைக்கப்பட்டிருக்கிறார். மதீனா முனைக்கு ஒரு குறுகிய ஓட்டுப்பாதை அமைத்து பந்துகளை வீசக்கூடிய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பந்து வீச்சாளர். களத்தடுப்பு வியூகங்களை அவர் அமைத்துக் கொண்டிருக்கின்றார். லோங்கோ போன்ற பிரதேசங்கள் ஆழமான முறையிலே
ஃபயாஸ் ஃபசான் ஆகியோர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். உள்வட்டத்துக்கு வெளியே 5 வீரர்கள் ஆழமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மூன்றாவது பந்து வீச்சு ஓவரின் முதலாவது பந்து வீச்சு அல் மதீனாவிலிருந்து முனீஸ் எதிர்கொண்டாட ஜசீர் அடித்தாடி இருக்கின்றார்கள். அற்புதமான முறையிலே துடுமட்டை செலுத்தி அடித்தாடி இருக்கிறார். ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்படுகின்றது. அந்த ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 5ஆக இணைந்திருக்கின்றது. 5 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. தனது ஓவரினுடைய இரண்டாவது பந்து வீச்சு மீண்டும் அடித்தாடி இருக்கின்றார். 1 ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்பட்டிருக்கின்றது. அந்த ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 6ஆக இணைந்திருக்கின்றது. ஓவரின் மூன்றாவது பந்து வீச்சு பிரதிநிதி வீசுவதற்காக போலீஸ் பாடசாலை முன்னிலிருந்து ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். கால் காப்பிலே பந்து பட்டிருக்கிறது. ஆட்டம் நடுவர் அந்த கூட்டை இதாக எடுத்திருக்கின்றார். உதிரிகளாக பெறப்பட்ட ஓட்டம் என்ற நடுவர் செய்ய அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 1ஆக இணைந்திருக்கின்றது. அந்த ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 7ஆக இணைந்திருக்கின்றது. முனேஷ் முழங்காலை சென்று அடித்தாடி இருக்கின்றார். 6 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த 6 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 13ஆக ரோயல் அணியினர் இதுவரை 2 விக்கெட்டுகளை இழந்து 13 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே ஒரு வீரர்களுக்கான ஒரு செய்தி. ரிஸ்வி மென்ஸ்வேர் என்று அந்த பதாகை அங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கு. அந்த பதாகையிலே படுகின்ற அந்த பந்துக்கு 4-6 ரூபாய் பணப்பரிசு வழங்குவதற்காக ஏற்பாட்டு குழு தயாராக இருக்கின்றது. அதற்கிடையில் இறுதி பந்து வீச்சு நேரடியாக விக்கெட் காப்பாடம் நடந்திருக்கிறது. எந்தவித ஓட்டமும் பெற வாய்ப்பில்லை. இதுவரையில் 3 ஓவர்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது. 2 விக்கெட் இழப்பிற்கு 13 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் ரோயல் அணியினர். உண்மையிலே அடித்தாடி அந்த 6 ஓட்டம் நாங்கள் நினைத்தோம் அந்த ரிஷி மென்ஸ்வேர் பதாகையிலே படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த பதாகை என்றாலும் சரி. கடன் பரிசுகள் அரங்கிலே காத்துக் கொண்டிருக்கிறது. இதுவரையில் 3 ஓவர்கள் விதிக்கப்பட்டிருக்கிறது. 2 ரோயல் விளையாட்டுகள் ஃபசான் மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கிறார்.